ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க, என்ன போஸ்டிங் கால்பார் பண்ணியிருக்கிறாங்க, அதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலியிடங்கள் எண்ணிக்கை, நேர்காணல் நடைபெறும் இடம், நேர்காணல் நடைபெறும் நாள். ஸோ இந்த நேர்காணலில் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் கலந்து கொள்ளலாம், ஸோ நேர்காணலுக்கு போகும்போது என்னென்ன ஆவணங்கள்லாம் எடுத்துக்கிட்டு போகணும் போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய மாவட்டத்தில் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கான அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. ஸோ இந்த மாவட்டத்திற்கான வெப்சைட்டுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வருவீங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக விற்பனை செயலர் பணிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் தேவையில்லை, நேரடியாக வர சொல்லியிருக்காங்க. நேர்காணல் நடத்துகிறாங்க. ஸோ அந்த நேர்காணலுக்கு நேரடியாக வர சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் நீங்கள் நேரடியாக போய்ட்டு இந்த நேர்காணலில் கலந்து கொள்ளலாம். ஃபீஸ்லாம் கிடையாது, கட்டணம் கிடையாது. ஸோ என்றைக்கு நேர்காணல்னு பார்த்தீங்கன்னா 2/5/2025 பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடைபெற இருக்கிறது. ஸோ இதற்கான அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். கள்ளக்குறிச்சி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் லிட். கள்ளக்குறிச்சி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் லிட். ஸோ இங்கேருந்து தான் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆவிலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்திற்கு பார்த்திங்கன்னா ஒப்பந்த முறையில் விற்பனை செயலர்களை தற்காலிகமாக பணி அமர்த்திட நேர்காணலுக்கு அழைப்பு விடப்படுகிறது. ஸோ நேர்காணலுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன போஸ்டிங்க? விற்பனை செயலர். கள்ளக்குறிச்சி மாவட்ட அளவில் ஆவின் பால் மற்றும் பால் உப பொருட்கள் பொதுமக்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையிலும் பால் உப பொருட்களின் விற்பனையை அதிகரிக்கும் பொருட்டும் பிபிஏ அல்லது எம்பிஏ பட்டம் பெற்ற விற்பனை துறையில் ஆர்வம் உள்ள நபர்களை ஒப்பந்த முறையில் விற்பனை செயலர்களாக தற்காலிக தொகுப்புதி அடிப்படையில் பணி அமர்த்திட கீழ்கண்ட தகுதிகளும் திறமைகளும் உள்ள நபர்களிடமிருந்து நேர்காணல் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ பார்த்திங்கன்னா இதற்கான கல்வித்தகுதி, இந்த பதவிக்கான கல்வித்தகுதின்னு பார்த்திங்கன்னா பிபிஏ அல்லது எம்பிஏ முடிச்சிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஸோ இதற்கு எலிஜிபிள் பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே எலிஜிபிள் தான். இருப்பிட விவரம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும். தமிழ் மற்றும் ஆங்கிலம் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். சம்பளம் பார்த்திங்கன்னா முதல் மாதம் பார்த்திங்கன்னா ரூபாய் 7500 தராங்க. தகுதிக்கேற்ப 2ஆம் மாதம் முதல் பார்த்திங்கன்னா ரூபாய் 15,000. பயணப்படின்னு பார்த்திங்கன்னா ரூபாய் 1000 தராங்க. எத்தனை வேகன்சின்னு பார்த்திங்கன்னா 2 காலியிடங்கள். அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா பணியிடம் எங்கன்னு பார்த்திங்கன்னா தலைமை அலுவலகம் சின்னசேலம். விற்பனை தேவையின் அடிப்படையில் கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர், வானாபுரம், சங்கராபுரம், சின்னசேலம், கல்வராயன்மலை ஆகிய தாலுக்காக்களில் பணிபுரிய வேண்டும். கூடுதல் தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக இருசக்கர வாகனம் மற்றும் கைபேசி இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா களப்பணியில் முன் அனுபவம் இருக்க வேண்டும். என்னைக்கு நேர்காணல் பார்த்தீங்கன்னா 2/5/2025 அன்று காலை
11:30 மணிக்கு நேர்காணல் நடைபெற இருக்கிறது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தலைமை அலுவலகத்தில் சின்னசேலம் பைபாஸ் இபி அலுவலகம் அருகில் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. நேர்காணலில் ஆர்வமுள்ள விண்ணப்பர்கள் நிபந்தனைக்கு உட்பட்டு சுயவிவரத்தை பூர்த்தி செய்து உரிய சான்றிதழ்களுடன் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் நேரடியாக போய்ட்டு இந்த நேர்காணலில் கலந்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.